வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஹெச்எம்ல இருக்கோம். இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்க. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப பிரமிப்போட மன நிறைவோட வயிறு நிறைய நல்ல ஃபுட் எடுத்துகிட்டு இப்போ நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் நிறைய லெக்சரர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்ல அருமையான இன்ஸ்டிடியூஷன், ரொம்ப அருமையான சூழ்நிலையில் இருக்குது, அமைதியான சூழ்நிலையாக இருக்குது. சுற்றுப்புறமும் அவ்வளோ நல்லா இருக்குது. தரமணியில் இருக்குது. எம்ஜிஆர் இன்ஸ்டிடியூஷன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் நான் மிஸ்டர் ஏகே அனந்தகிருஷ்ணன் அப்படின்றவர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். சச் அ நைஸ் பர்சன், ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர்கிட்ட நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றியோ என்னோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பற்றியோ இதில் நம்ம பசங்கள்லாம் படித்தா அதில் என்னெல்லாம் நமக்கு வந்து பசங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் சார்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஏகே. மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் இன்ஸ்டிடியூட் லொக்கேஷன் அண்ட் இன்னொன்று என்னை பற்றியும் ரொம்ப உயர்வா நாங்கள் கொடுத்தது ரொம்ப சிம்பிள் ஃபுட், அதையும் ரொம்ப உயர்வா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பர்சன் வந்து ஐ திங்க் நீங்க வந்து இதுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ எம் டாக்டர் அனந்தகிருஷ்ணன். இங்கே தரமணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சீனியர் லெக்சரராக இருக்கேன். ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அண்ட் ஐ எம் ஹேண்ட்லிங் all the basic and advanced food production classes for the BSc students. எங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் we have so many courses like BSc Hospitality and Hotel Administration, we have MSc Hospitality and Hotel Administration, Craftsman course in food production, Diploma course in food production. இப்போ ப்ளஸ் டூ முடிச்ச பையன் வந்து if he wants to go for a diploma, he can go for a diploma 1 year, 1.5 years program. அதுவே டிகிரி படிக்கணும்னா 3 வருஷம் அவர் படிக்கணும். டிபெண்டிங் ஆன் த ஃபேமிலி ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு பையனும் அவனோட கோர்ஸை சூஸ் பண்ணலாம். அதுவே 10th முடிச்ச பையன் படிக்கணும்னா he can opt for 1.5 years craftsmanship course in food production. இதில் என்னென்னா இது படித்தா வேலை கிடைக்குமா, 3 வருஷம் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்றத பார்க்கும்போது எந்த கோர்ஸ் படித்தாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொட்டி கிடக்கு. ஒன்லி திங் அந்த பையன் வந்து அந்த இனிஷியல் டேஸ் கொஞ்சம் எல்லா கோர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ்லையும் கொஞ்சம் நினைவுகள் இருக்க தான் செய்யும். பட் அந்த சகிப்தன்மை, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் எங்கே இருந்தாலும் ஃப்ளரிஷ் ஆகும். இன்னொன்று ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. இப்போ எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஐஹெச்எம்ல சேர்க்கணும் அப்படின்னா ஐஹெச்எம்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஐஹெச்எம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி, யூனிக் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் கேம்பஸ் இன் இந்தியா. ஆல் இண்டியா லெவலில் பெரிய இன்ஸ்டிடியூட்னு பார்த்தா ஐஹெச்எம் சென்னை மட்டும்தான். இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லெவலில் 12th பொசிஷனில் அமங் த ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் ஐஹெச்எம் சென்னை ரேட்டிங்கில் இருக்குது. இன்னொன்று அகாடமிக்ஸ் நம்பர் 1, பிளேஸ்மெண்ட் நம்பர் 1. இப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸில் ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஹெச்எம் சென்னை இஸ் ரேட்டட் அஸ் நம்பர் 1. முடிச்சுட்டு ஒரு பையனும் வேலை இல்லாம போனது கிடையாது நம்ம காலேஜ்ல. எத்தனை சாதனையாளர்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுது? சாதனையாளர்கள்னு சொல்லணும் நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்கன்னு பார்த்தா ஷெஃப் தாமோதரன் தி செலிபிரிட்டி ஷெஃப், ஷெஃப் சவுந்தரராஜன் தி செலிபிரிட்டி ஷெஃப். அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஷெஃப்ஸ் இங்கே படிச்சுட்டு போனவங்க தான். இன்னைக்கு இருக்க ஜிஎம்ஸ் எல்லாருமே இங்கே படிச்சுட்டு போனவங்க தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஷெஃப் தாமுன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு அழகு சேர்த்தவர், ஒரு கிரீடம் சூட்டினவர் செஃப் தாமு சார் தான். அது வரைக்கும் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சமையல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை அவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த தடையை வந்து உடைச்சு அவர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது ஷெஃப் தாமுக்கு தான் சேரும். அதுக்கு அது அவர் இதில் படித்தாருன்றதுல அது இன்னுமே பெருமை தான். என்ன சொல்ல போனால் ஷெஃப் தாமு மாதிரி ஒருத்தர்லாம் இங்கே படித்து இப்போ போனாருன்னும் போது எங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா பசங்க இந்த கோர்ஸ் படிக்கலாமான்னு பார்க்கும்போது அவரை மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஷெஃப் பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். இந்த கோர்ஸ் வந்து சேரலாம், படிக்கலான்றது. நாளைக்கு நம்மளும் அவரை மாதிரி ஒரு ஸ்டார் ஷெஃப், செலிபிரிட்டி ஷெஃப் ஆகலான்ற ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக வரும். இன்னொன்று என்னென்னா
குக்கிங் தானேன்ற ஒரு குறுகிய மனப்பான்மைன்றது அவரை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது கண்டிப்பாக பசங்க கிட்ட போயிடும். இப்போ அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து இந்த சமையல் தொழில் அப்படின்றது ஒரு அங்கீகாரம் எடுத்த படிப்பாக இல்லை. ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ அது ஆரம்பிச்சது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கேட்டரிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ அதுக்கு உண்டான வரவேற்பு கரெக்டாக கிடைக்குதுங்களா? கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க மேடம். இப்போ பார்க்கும்போது பசங்களுக்கு +2 முடிச்ச பிறகு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஐடி, ஃபேஷன், டெக்ஸ்டைல்ஸ் இதை மாதிரி ஒரு கோர்ஸ் டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம என்னதான் பணம் நிறைய சம்பாரிச்சாலும் ஒரு நாளும் சாப்பாடு இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ பேசிக் நெசசிட்டிஸ்னு பார்க்கும்போது உணவு தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் தான் உடுத்த உடை, அதுக்கப்புறம் தான் இருக்க இடம், அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்னாலஜி அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது டெக்னாலஜி ஓரியன்டட் டெக்னாலஜி சேஞ்சஸ்க்கு நம்ம அப்டேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை வந்து சாப்பிட முடியாது. பேஸ்ன்னு பார்க்கும்போது வீட்டுக்குன்னு நம்ம வந்தா நம்ம உணவு, நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்டாதான் அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும்ன்ற நிலைமை இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் we are not just teaching cooking alone. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் they are all learning life skills. ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், ஒரு வீட்டை எப்படி பராமரிக்கணும், ஒரு விருந்தினர் வந்தா அவருக்கு எப்படி உபசரிக்கணும், ஒரு ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு பெட் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஒரு கேட்டரிங் படித்த பையன் வந்து ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு GM லெவலுக்கு அதுக்கு மேலே போகிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உற்பத்தி ஆகிற ஒரு இடம் தான் IHM சென்னை. வெரி குட் சார், நல்ல வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ மாறி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பேரண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பேரண்ட்ஸும் வந்திருக்காங்களா, இல்லை சில்ட்ரன் மட்டும் வந்திருக்காங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒரு பேலன்ஸ்டா இல்லை. இது வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா டிவில பாக்குற அந்த ரியாலிட்டி ஷோஸை பார்த்துட்டு ஒரு சிலர் அதை பார்த்துட்டு ஒரு சாம்ல வராங்க. இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா இதுல போனா நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்ற இதுல வந்து பேரண்ட்ஸே வேண்டாம், எதுக்கு நீ அது போறன்றது. இன்னொன்னு நீ கரண்டி பிடிச்சி வேலை செய்ய போறியா அப்படின்ற இதுல கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு முடிக்கிற இதுல பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் there is no upper age limit. முன்னாடிலாம் அப்பர் ஏஜ் லிமிட் 25, 27, 28 அப்படின்னு இருந்ததே தவிர இப்போ வந்து irrespective of the community no upper age limit. நீங்க 60 வயசா இருந்தாலும் 65 வயசா இருந்தாலும் வந்து படிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னொன்னு யூ ஆர் டிசேபிள், உங்க டிசேபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்க காலேஜ்ல அகாமடேட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குது. இது வந்து எல்லா ப்ரொஃபஷன்லயும் உங்களுக்கு கிடைக்காது. Another best part of IHM Chennai, SC/ST student and that because it's a government institute, you get full scholarship irrespective of the merit or anything. வந்து சேர்ந்தாலே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்ல. ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் IHM Chennai நிறைய இருக்கு. அது நிறைய பேருக்கு வெளியில தெரியாம இருக்கு. தெரிஞ்சவங்க வந்து சேர்ந்து படிச்சு நல்லாவே இருக்கிறாங்க. பட் அந்த குறுகிய மனப்பான்மைன்றது வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இன்னும் அதுலேருந்து வெளியில வரல. பட் சவுத் இந்தியாவில் தான் அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கே தவிர நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த குறுகிய மனப்பான்மை கிடையவே கிடையாது. என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் பிகம் அ ஷெஃப்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்றான். பட் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன ஆகுது, இன்ஜினியரிங், மெடிசன், அட்வொகேட் இப்படின்ற ஒரு இதுலயே தான் போறாங்களே தவிர no one is coming or இன்னும் சொல்ல போனா அந்த அவேர்னஸ் நிறைய இல்லை. இப்போ நான் இன்னொன்று வரேன். இப்போ இருக்கிற இதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்குமே வந்து ஒரு மதிப்பு மிக்க தொழிலாக இது மாறியாச்சு. ஒரு குக்கிங்ன்றது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ செஃப், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஒரு கம்ப்யூட்டர், இது எல்லாமே நம்ம மேலே பார்த்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இன்கம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு டாக்டர் இன்கமோ இன்ஜினியர் இன்கமோ அந்த மாதிரி இதில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா?
இதுவும் நல்ல கேள்வி மேடம், நன்றி கேட்டதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுக்கும். மேடம் கேட்டாங்க டாக்டர் இன்ஜினியர்ஸ் அளவுக்கு இதில் சம்பாதிக்க முடியுமான்னு. உண்மை சொல்லணும்னா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸை விடவே இதில் நிறையவே சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஆரம்ப காலத்தில் வேணா கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கலாமே தவிர ஒரு டாக்டர் படித்தவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா டாக்டர் படித்தவர் வந்து ஒரு கிளினிக் வைக்கலாம், பேஷண்ட் வந்தால் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டே வைக்கலாம், ஒரு ஹோட்டலே ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று ரோட்டில் போகிறவங்க வந்து டிசீஸ்டாக ஆயிருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போவாங்க. இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அந்த 1 மணி ஆனாலும் சாயங்காலம் 7 மணி ஆனாலும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ரொஃபஷன் விச் இஸ் ஆல்வேஸ் எவர் க்ரீன் ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஒர்க்குன்னு பார்க்கும்போது இப்போ டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதே கூட ஒரு ஈவெண்ட் பண்ண ஆஸ் அ ஈவெண்ட் மேனேஜர் இதில் இருக்கவன் அதை விட நிறைய சம்பாதிக்கிறான். என்னன்னா தட் அவேர்னஸ் இஸ் நாட் தேர் வித் த ஜென்ரல் பப்ளிக். ஸோ income wise this is equally competent and much better than any more other than சொல்றீங்க. more than okay super more than ஓகே. இப்போ எனக்கு ஓரளவு நாலேஜ் வந்திருக்கு இதில் பற்றி. இப்போ எனக்குமே 2 மாதம் முன்னாடி உங்களை பார்க்கற வரைக்குமே எனக்கு இதை பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதல் கிடையாது. நான் இங்கே வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னே தோணுச்சு. ஏன் இதை வந்து நம்ம ஏன்னா ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிற நமக்கு இதை பற்றின அறிவு இல்லை, புரிதல் இல்லை. இதை ஏன் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் உங்களை வந்து இன்றைக்கி எடுத்தேன். மக்களே, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. சார் வந்து சச் அ நைஸ் பர்சன். நான் அவரோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்கள் பசங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருக்காரு, பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெரிய ஒரு சமையல் கலைஞராக மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கூட இந்த IHM உங்களுடைய குழந்தைகளுக்கு உருவாக்கி தரும். ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, வின் பண்ண பாருங்க. ஓகே. Thank you so much. Thank you.